வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயதான தம்பதிகள், பிள்ளைகள் கிடையாது. அந்த வயதான தாத்தா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துடுறாரு. இந்த அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தூக்கிட்டு போகுது. அங்கே ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு டிரைவர் சொல்கிறாரு, அம்மா இங்கே அப்படி தான் நடத்துவாங்க, நீ ப்ரைவேட்டுக்கு போயிடு, ஒன்றே கவனிப்பாங்கன்னுச்சு. அங்கேருந்து அவரை கூப்பிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போன உடனே எக்ஸ்ரே எடு, அது எடு, இது எடுன்னு ஃபுல்லாக ஒரு அமௌண்ட்டு 20,000 கறந்துட்டாங்க. முதல் நாளே இவருக்கு எலும்பு உடஞ்சி போயிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்ச ரூபா ஆகும். உடனே பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம், நடக்க மாட்டாருந்துச்சு. உடனே இந்த அம்மா அழுதுகிட்டு, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரில, இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு இந்த அம்மா வேலை பார்க்கக்கூடிய, சமையல் வேலை பார்க்கக்கூடிய வீட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லுது, இந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கு அடிபட்டுச்சு, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து உதவி பண்ண முடியுமான்னு. அவங்க யோசிச்சுட்டு நாளைக்கு காலைல சொல்கிறேன் அப்படின்னாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, ஆப்ரேஷன் நாளைக்கு காலைல வரையும் வெயிட் பண்ண முடியுமான்னு. வெயிட் பண்ணுறோம் நாங்கள், பெட்டு போட்டுருங்க, பெட்டுக்கு துட்டு தனியாக கட்டணும்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. வெயிட் பண்ணுது. மறுநாள் காலைல ஓனருக்கு ஃபோன் அடிக்குது, ஐயா துட்டு தரேன்னீங்களே ஐயா, துட்டு வந்து வாங்கிட்டு போ, வந்து வாங்கிட்டு போகிறதா இருந்தால் வாங்கிட்டு போ அப்படின்ட்டார். இங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, நீங்கள் பேஷண்ட்டு விட்டு அட்டெண்டர் போகக்கூடாது. ஹெல்ப்பு போய் கேட்குது அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம், கொஞ்சம் போய் பணம் வந்து வாங்கிட்டு போயிடுறோம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இவரை பார்த்துக்க முடியுமா? அம்மா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வேலையை போயிடும், நாங்கள் பார்த்துக்க முடியாது, நீ வேறு எதாவது பண்ணு அப்படின்னு மறுபடியும் ஓனர் பொண்ணாச்சு. இங்கேருந்து கிளம்ப முடியாதான், டிரைவர்களை கொடுத்து அனுப்ப முடியுமா? சரிம்மா நான் கொடுத்து அனுப்புகிறேன். டிரைவர் வந்து காசு கொடுத்துட்டு போகிறாரு. ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் ஒவ்வொன்று அழுகுறாரு. இந்த அம்மா வெளியில் உட்காந்து அழுதுங்குது. எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இவரை கொண்டு வந்து ரூமில் போடுறாங்க. ரூமில் போட்ட உடனே டாக்டரே வரல, ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நர்ஸு மட்டும் சொல்லுது. வெயிட் பண்ணுறாங்க. மறுநாள் வர்றார் டாக்டர். பார்த்துட்டு, ஓகே இவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிங்க ஓடினார். அதுக்கப்புறம் டாக்டர் வரல. ஒரே ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த பாட்டியம்மா போச்சு. உள்ளே போய் ஐயா கிட்ட சொல்லிச்சு, ஐயா கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் போனால் அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா ப்ரைவேட்டுக்கு வந்தோம், ப்ரைவேட்டில் ஃபுல்லாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் பணம் பணம் பணன்றாங்க. இங்கே வேலை பார்க்கக்கூடிய 10 பேர் டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே வந்து நின்ட்டான். எல்லாருக்கும் கையில் வச்சுருந்தா 1000 ரூபா காசும் கொடுத்துட்டேன். கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வாங்கினா அதுக்கு பேர் லஞ்சம், இங்கே வாங்கினா அன்பளிப்புன்றாங்க. நீங்கள் எங்ககிட்ட கஷ்டப்பட்டு வாங்குகிற காசு எல்லாமே பரிகாரத்துக்கு செலவு பண்ணுறது, திருப்பதி போகிறதெல்லாம் புண்ணியம் கிடையாது, வயசானவங்களுக்கு உதவி பண்ணுறதா புண்ணியம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு கண்ணீரோடு வெளியில் வருதான். வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி காசு வாங்குகிற காசு நிற்காது.